ஹாய் டியர்ஸ், இந்த 245 டேஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 7 விஷயங்களை வந்து நம்ம முன் வச்சு தான் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா சேவிங்ஸ் வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன்னா 0 to 35,000 வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீக்லி வந்து ஒரு 500, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ 500 தான் இல்லை, ஸோ ஒரு தடவை வந்து 100 கிடைக்கும், ஒரு தடவை 200, ஒரு தடவை 1000 rupees கூட நம்ம சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு நோட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். தென் செகண்ட் ஒன் வந்து வெயிட். எனக்கு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வெயிட் வந்து கிடுகிடுன்னு ஏறிடுச்சு 77 kg. ஸோ அதுலேருந்து வந்து நான் 55 kg வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஜேர்னியை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய மெயின் திங் வந்து என்னென்னா, எனக்கு வந்து கீழே லோவர் பெல்லி வந்து ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். அண்ட் தென் இப்போது ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா டம்மியும் வந்து தெரியுது ரொம்ப. ஸோ இதை வந்து குறைக்கிறது தான் என்னோடய மெயின் திங்காகவும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது. தென் டீடாக்ஸ், எக்ஸசைஸ், இதை பற்றின விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதை வந்து நான் இன்னொரு வ்ளாகில் வந்து நான் சொல்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து தனியாக சொல்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து அப்படி என்ன அப்படின்னா ஸ்கின். என்னோடய ஸ்கின் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஆல்ரெடி வந்து நிறைய எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதோட மார்க்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து புதுசாக டார்க் சர்க்கிள்ஸும் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பார்க்கும்போதே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன விஷயம், யார் என்ன சொன்னாலும் என்ன தெரியும், அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்தோன்னே நமக்கு வந்து அந்த இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தாண்டி நம்மளோட பியூட்டி தான் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேசும். ஸோ அதுக்கும் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 4வது என்ன அப்படின்னா ஹேர் கேர். ரொம்ப கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஹேர். ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் தான். பட் வந்து அதோட திக்னஸ் வந்து எனக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கொட்டி எப்படி சொல்கிறது, எலிவால் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான ரொட்டீனும் வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட ரொட்டீன் நான் வந்து என்னோடய ஹேருக்கு என்ன சூட் ஆகும், நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றதே வந்து உங்களுக்கு தனி விலாகாக வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்னா 245 டேஸ் அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துறேன். சாரிப்பா, நான் ஹேர் கேர் கண்டிப்பாக டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்களும் உங்களோட முடி வந்து எவ்வளோ இருக்குன்றது இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 5th ஒன் என்னென்னா ஸ்கில்ஸ். இப்போ நிறையா பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து இன்னும் நம்ம டெப்த்தாக எவ்வளோ தூரம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அடுத்து வந்து நிறையா பேருக்கு தெரிகிறதே இல்லை ஸ்லீப் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அது ஹெல்த்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது வந்து இதை பார்த்து நீங்கள் என்னென்ன விஷயம்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின்றது வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அதை தான் வந்து டிசிப்ளின் சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பாருங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.